இந்திய வல்லாட்சியின் கீழே ஒரு காலனியாக தமிழ்நாடு சிக்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா மாநிலங்களும் சட்டப்படியா ஒரு காலனியாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு ஆரியத்துவ சட்டம். இந்தி மாநிலங்கள் எதிர்வினையாற்றுவது ஒரு விதமாகவும் மற்றவர்கள் எதிர்வினையாற்றுவது வேறு விதமாகவும் இருப்பதற்கான காரணம், அடிமை இந்தியாவிலேயே சென்னை மாகாணம் என்பது மும்பை மாகாணத்திற்கு இணையாக தொழில் வளர்ச்சியில் வணிக வளர்ச்சியில் ஒரு முன்னேறிய மாநிலம். ஒரு நபருக்கான வருமானம் என்ன என்று கணக்கிடுகிற போது அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகையால் வகுப்பார்கள். இதுதான் கணக்கு, நேரடியான கணக்கு. தமிழ்நாட்டுடைய வருமானம் வந்து தொலைவில் இருக்கிறது என்று கணக்கிட்டு அதுக்கு இந்த இன்கம் டிஸ்டன்ஸ் என்று இருக்கு. அதற்கு 45 மதிப்பளவு வெயிட்டேஜ் வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பின்தங்கிய வருமானத்தில் பின்தங்கிய மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி கொடுப்பது. இந்தியா முழுவதுமே குடும்ப கட்டுப்பாடு முயற்சிகள் நடந்தன. அதுதான் இந்தி கூட்டு தமிழ்நாடு நிறைவேற்றியது. 2020 குடும்ப கணக்கு எடுத்திருக்கிறார்கள். அதன்படி பார்த்தால் தமிழ்நாட்டினுடைய கருவள விகிதம் என்பது 1.4 சுருங்கிவிட்டது. இந்திய அரசனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள அந்த வரிமன்றத்தின் கையில் எல்லா அதிகாரத்தையும் கொண்டு போயிட்டான். இந்த பவர்லும் இருந்த கோவை, ஈரோடு, இது நாமக்கல், கரூர், இந்த மாவட்டங்கள் இந்நேரமும் விசைத்தறியினுடைய சட்டம் கற்றுக் கொடுத்ததெல்லாம் இன்றைக்கு அப்படியே மௌனித்து கிடக்கிறாங்க. வணக்கம். இந்திய வல்லாட்சியின் கீழே ஒரு காலனியாக தமிழ்நாடு சிக்கிக் கொண்டிருக்கிறது என்று நாம் தொடர்ந்து சொல்லுகிறோம். வெளியிலே இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு என்று சொல்லுகிறார்கள். துல்லியமாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஒற்றையாட்சி தன்மைகள் மிகுந்துள்ள கூட்டாட்சி என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் நடைமுறையில் மாநிலங்கள் பொதுவாக எல்லா மாநிலங்களும் சட்டப்படி ஒரு காலனியாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. தமிழ்நாடு காலனியாக இருக்கிறது. பொதுவாக இதை பேசுகிறவர்கள் எல்லா மாநிலங்களும் இந்திய கூட்டாட்சிக்குள்ளே ஒரே விதமான அதிகாரத்தை தான் பெற்றிருக்கிறார்கள். எனவே எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்துத்தான் சிந்திக்க முடியும் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அது மேம்போக்காக பார்த்தால் சரியாக தெரியும். சட்டம் எல்லாருக்கும் ஒன்றுதானே. தமிழ்நாட்டுக்கு தனி சட்டம், கர்நாடகத்துக்கு தனி சட்டம், உத்தரப்பிரதேச தனி சட்டம் என்று இல்லையே. அதிகார பகிர்வு என்பது அரசமைப்பு சட்டத்தில் எல்லோருக்கும் ஒரே விதமாக தான் இருக்கிறது என்று மேம்போக்காக பார்த்தால் தெரியலாம். 2 கட்டங்களில், 2 லேயர்களில், 2 விதமான தளங்களில், அடுக்குகளில் இந்த ஒடுக்குமுறை நடக்கிறது. பொதுவாக இந்திய அரசமைப்பு சட்டம் எல்லா மாநிலங்களுக்குமான அதிகாரத்தை குறைத்து வைத்திருக்கிறது, குறைத்துக் கொண்டே இருக்கிறது. மேலும் மேலும் இந்திய ஆட்சியில் அதிகாரத்தை குவித்துக் கொண்டிருக்கிறது என்பது ஒரு பக்கம். ஆனால் இதனுடைய பாதிப்பு எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே விதமாக இல்லை. தமிழ்நாடு இதில் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கப்படக்கூடிய, பாதிக்கப்படக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. இதற்கு காரணம், இந்தியா என்பது ஒரு ஒற்றையாட்சி தன்மையுள்ள கூட்டாட்சி என்ற 19 சொல்ல முடியாது. இது ஒரு சட்டத்தன்மையாக இல்லை. அப்படி எந்த நாடு வந்து ஆட்சியும் இருக்க முடியாது. இதற்கென்று ஒரு இனத்தன்மை இருக்கிறது. அந்த இனத்தன்மை தான் ஆரியத்தன்மை என்று சொல்கிறோம். இந்திய அரசமைப்பு சட்டம் என்பது ஒரு ஆரியத்துவ சட்டம். இந்த ஆரியத்துவ சட்டம் எல்லோரையும் ஒரே விதமாக அணுகுவதில்லை. இந்தியாவின் ஆட்சி மொழி, சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட இந்திதான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழி என்று சொல்கிற போது, இந்தி மாநிலங்கள், இந்தி பேசக்கூடிய தேசிய இனங்கள் இந்தியாவினுடைய ஆளும் இனங்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் சிக்கல்கள் எதிர்கொள்ளும் போது இந்தி மாநிலங்கள் எதிர்வினையாற்றுவது ஒரு விதமாகவும் மற்றவர்கள் எதிர்வினையாற்றுவது வேறு விதமாகவும் இருப்பதற்கான காரணம், இந்தியாவில் இந்திய அரசின் கையிலே அதிகாரங்கள் குவித்து வைத்திருப்பது என்பது இந்தி இனத்தை, அதனுடைய மொழியை, அதனுடைய பண்பாட்டை இந்தியத்தினுடைய அடையாளமாக, இந்தியத்தினுடைய பண்பாடாக, இந்தியத்தினுடைய மொழியாக வைப்பதன் மூலம்
அந்த இந்தி பிரதேசம் என்பது ஆளும் இனமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் சட்டத்தின் ஆட்சி என்பது தமிழர்களை பொறுத்தளவில் இந்தியாவிடமிருந்து பெற முடியாத ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் காவிரி சிக்கலிலே பார்க்கலாம், முல்லை பெரியார் சிக்கலிலே பார்க்கலாம், பாலாற்று சிக்கலிலே பார்க்கலாம், ஒன்னொன்றிலும் பார்க்க முடியும். அப்படியானால் பொதுவாக இந்தி பேசாத மாநிலங்கள் இரண்டாம் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அவற்றையும் விட தமிழ் இனம் என்பது, தமிழ்நாடு என்பது ஒரு காலனியாக, ஒரு அடிமை இனமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் தமிழ் தேசிய பேரியக்கம் ஒரு இறையாண்மை இழந்த ஒரு அடிமை இனமாக தமிழினம் இருப்பதனாலே இழந்த இறையாண்மையை, அரசு உரிமையை மீட்டுக்கொள்ள வேண்டும், இறையாண்மை உள்ள தமிழ் தேச குடியரசு நிறுவப்பட வேண்டும் என்பதை ஒரு அடிப்படை லட்சியமாக, இலக்காக வைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்காக மக்கள் திரள் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அது ஒரு நீண்ட பயணம். இந்தியாவில் சிக்குண்டு கிடக்கிற தமிழ் இனத்தினுடைய இறையாண்மை அதிகாரத்தை மீட்பது என்பது ஒரு நீண்ட பயணம். அதற்கு இடைப்பட்ட சில உடனடி லட்சியங்களை, உடனடி இலக்குகளை வைத்து மக்கள் திரள் போராட்டங்களை நடத்தி முன்னேறி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த வகையில் தான் தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழ் தேசத்தினுடைய தன்னாட்சியை மீட்பது என்பதை முன்வைத்து மக்களை திரட்டும் முயற்சியில் இறங்கியிருக்கிறது. இதற்கான காரணங்கள் இருக்கின்றன. தமிழன் என்ற ஒரு அடையாளமே சொல்லப்பட முடியாத ஒன்றாக அரசமைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அரசியல் அதிகாரம், அரசியல் உரிமை, பண்பாட்டு உரிமை, தாயக உரிமை, கல்வி உரிமை என்று எல்லாமே டெல்லியிலே கட்டுண்டு கிடக்கிறது. இதை ஒன்றொன்றாக புரிந்து கொண்டால்தான் நாம் இதிலிருந்து மீள்வது என்ன என்பதை பற்றி, எப்படி என்பதை பற்றிய வழிமுறைகளை சிந்திக்க முடியும். அந்த வகையில் ஒன்றொன்றாக நாம் பார்க்கலாம். ஒன்று, எந்த ஒரு கூட்டாட்சியிலும் மாநிலங்களுக்கு நிதி அதிகாரம் என்பது மிக மிக முக்கியமான, மையமான அதிகாரம். ஒரு கூட்டாட்சியில் இரண்டு விதமான கூறுகள் இருக்கின்றன. மாகாணங்கள் அல்லது மாநிலங்கள் என்பது ஒன்று இருக்கிறது, ஒன்றியம் அல்லது கூட்டரசு என்பது ஒன்று இருக்கிறது. இந்த ரெண்டு தளங்களில் அரசு நிர்வாகம் நடக்கிற போது மிக அதிக அளவில் அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு அல்லது மாகாணங்களுக்கு பிரித்தளிக்கப்பட்டால் அதை கூட்டாட்சி என்கிறோம். அதிகாரங்கள் எல்லாம் ஒன்றிய அரசில், அது கூட்டரசிலே குவிக்கப்பட்டிருந்தால் அது ஒற்றையாட்சி என்கிறோம், யூனிட்டரி ஸ்டேட் என்று சொல்வார்கள். இங்கே இந்தியாவில் கூட்டாட்சி என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். உண்மையில் இது ஒரு ஒற்றையாட்சி. எல்லா அதிகாரங்களும் டெல்லியில் குவிந்திருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக நிதி அதிகாரத்தை பார்க்கலாம். இந்திய அரசமைப்பு சட்டம் இதெல்லாம் உருவாவதற்கு முன்னால் உலகத்தினுடைய பல நாடுகளை தன்னுடைய பேரரசின் கீழே கொண்டு வந்து வைத்திருந்த ஒரு இனம் தமிழினம். சோழ பேரரசு என்பது, அதற்கு முன்னால் பாண்டிய பேரரசு என்பது பல மொழி இனங்களுடைய நாடுகளை வென்று தன்னுடைய பேரரசின் கீழே வைத்திருந்தார்கள். அந்த சோழ பேரரசு அரசாட்சி, ஒரு பேரரசு, அரசர்களுடைய முடியாட்சி என்ற வரம்புக்குள்ளே கூட ஒரு கூட்டாட்சி முறைமையை வைத்திருந்தது. அதை பற்றி பட்டன்ஸ்டைன் என்ற ஆய்வாளர் சொல்லுகிறார். சோழ பேரரசை பற்றி ஆய்வு செய்த பட்டன்ஸ்டைன் சொல்லுகிறார், இட்ஸ் a segmentary state. இது அதிகாரங்களை பிரித்து கொடுத்திருந்த ஒரு கூட்டாட்சி. ஊர், நகரம் என்பது அதனுடைய அடிப்படை அலகு. அதற்கு அடுத்தது நாடு என்பார்கள். அதற்கு மேலே கோட்டம் அல்லது கூற்றம் என்பார்கள். அதற்கு மேலே மண்டலம் என்பார்கள். ஒன்றொன்றுக்குமான அதிகார பகிர்வு, வரி பகிர்வு, வரி அதிகாரம் என்பதெல்லாம் வேறுபட்ட ஒன்று. அரசாட்சி முடியாட்சி காலத்திலேயே இவ்வாறான ஒரு கூட்டரசை வைத்திருந்த தமிழினம் இன்றைக்கு நிதி அதிகாரங்கள் அனைத்தையும் இழந்து ஒரு காலனியாக
இந்திய ஆட்சியின் கீழே கட்டுண்டு கிடக்கிறது. இது பற்றி சுதந்திர போராட்ட காலத்திலேயே பேசப்பட்டது. பல்வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பேசினார்கள். வரி அதிகாரம் யாருக்கு இருக்க வேண்டும் என்று பல்வேறு அதிகாரங்களை பற்றியெல்லாம் பேசினார்கள். காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு சுதந்திர போராட்டத்திற்கு தலைமை தாங்கி வந்திருந்த முதன்மையான கட்சியான காங்கிரஸ் கட்சி சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்கும் என்பது பற்றியெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார்கள், தீர்மானங்கள் நிறைவேற்றினார்கள். அதில் முக்கியமாக வரி விதித்து வசூலிக்கிற அதிகாரம் மாகாணங்களுக்கு தான் பெரிதும் இருக்கும் என்பதைத்தான் சொன்னார்கள். ஆனால் அரசியலமைப்பு சட்டம் உருவாவது என்ற நிலை வருகிற போது எல்லா அதிகாரங்களையும் எல்லா வரி அதிகாரங்களையும் டெல்லியிலே குவித்துக் கொண்டிருந்த ஒரு சட்டத்தை ஏற்படுத்தினார்கள். வெள்ளைக்காரன் காலத்திலேயே எல்லா வரி விதிக்கும் அதிகாரங்களும் இந்திய அரசின் கீழே இருந்தபோது தமிழ்நாட்டிலிருந்து தான் அன்றைக்கு முதலமைச்சராக 1937 இந்திய அடிமை அரசின் கீழாக ஒரு மாகாணமாக தமிழ்நாடு இருந்தபோது கூட அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ராஜாஜி விற்பனை வரி என்ற ஒன்றை கண்டார். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி ஒரு கொள்கை என்ற வகையில் கள்ளுக்கடைகளை நிறுத்தியது. கள்ளுக்கடை வருமானம் என்பதுதான் மாகாணத்திற்குரிய வருமானமாக இருந்தது. காந்தியடிகளுடைய முதன்மையான சமூக கொள்கை என்ற வகையில் கள்ளுக்கடைகளை மூடினார்கள். அந்த வருமானம் போனதற்கு பிறகு விற்பனை வரி என்ற ஒரு வரி இனத்தை ராஜாஜி ஆட்சியில் தான் உருவாக்கப்பட்டது. அதுதான் மற்றவர்களுக்கு முன் எடுத்துக்காட்டாக இருந்தது. கூட்டாட்சியில் அதெல்லாம் விடப்படும், மாநிலங்களுக்கு இருக்கப்படும் என்று தான் கருதினார்கள். முதலில் அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 செயலுக்கு வந்தபோது சில வரி விதிப்பு அதிகாரங்களாவது மாநிலங்களுக்கு வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் ஆகப்பெரிய ஜனநாயகவாதி என்று அழைக்கப்படுகிற நேரு தொடங்கி அடுத்தடுத்து திருத்தங்கள் என்ற பெயராலே மாநிலங்களுடைய வரி விதிப்பு அதிகாரம் எல்லாம் இந்திய அரசின் கையில் குவிக்கப்பட்டது. தொடக்கத்தில் வேளாண்மை வருமானத்தை தவிர மற்ற வருமானங்கள் எல்லாவற்றின் மீதும் வரி விதிப்பது என்பது வருமான வரி என்பதாக மாற்றப்பட்டது. எல்லா வகையான வருமானங்களும், வேலை செய்த சம்பளத்தின் வழியான வருமானமாக இருக்கலாம், தொழில் வருமானமாக இருக்கலாம், வணிக வருமானமாக இருக்கலாம், எந்த வருமானமாக இருந்தாலும் அந்த வருமானத்தின் மீது வரி விதிக்கிற உரிமை அதிகாரம் என்பது இந்திய அரசுக்கு என்று வைத்தார்கள். விற்பனை வரி என்பது மட்டும் மாநிலங்களுக்கு இருக்கலாம் என்று வைத்தார்கள். அது தவிர இறக்குமதி வரி, உற்பத்தி வரி என்று பல்வேறு வரி இனங்களை சொன்னார்கள். இந்த வரி இனங்கள் எல்லாம் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய வரி வருமானங்கள். இந்திய அரசு அதை விதிக்கலாம், இந்திய அரசு அதற்கான வரி விகிதங்களை முடிவு செய்யலாம், வரி வசூலிக்கிற அதிகாரத்தை இந்திய அரசு வைத்திருக்கலாம். ஆனால் அந்த வரி வருமானத்தில் மாநிலங்களுக்கு பிரித்தளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். நேரு முன்வைத்த முதல் திருத்தமே வருமான வரி என்பதிலிருந்து நிறுவனங்கள், கம்பெனிகள் செலுத்தக்கூடிய வரியை தனி பிரித்தார். அன்றைக்கு அவர்களுக்கு இருந்த ஆகப்பெரிய பெரும்பான்மை வைத்து நாடாளுமன்றத்தை நிறைவேற்றிக் கொண்டார்கள். அந்த திருத்தத்தின்படி வருமான வரி என்பது தனிநபர் வருமானம் என்பது தனி, கம்பெனிகளின் வருமானம் என்பது தனி. கம்பெனிகளின் வருமானத்தின் மீது விதிக்கப்படுகிற வரிக்கு பெயர் கார்ப்பரேட் டாக்ஸ், நிறுவன வரி. இந்த நிறுவன வரியில் மாநிலங்களுக்கு பங்களிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார். அதன் பிறகு வருமான வரியாக இருக்கட்டும், உற்பத்தி வரி எக்ஸைஸ் டியூட்டியாக இருக்கட்டும், அல்லது கஸ்டம்ஸ் டியூட்டியாக இருக்கட்டும், இந்த வரி எல்லாமே மாநிலங்களோடு பிரித்துக் கொள்ள வேண்டிய வரிகள். அதிலிருந்தும் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டாத ஒரு பகுதி என்பதை உருவாக்குவதற்காக புதிதாக கண்டுபிடித்தார்கள், பெயர்களை வைத்தார்கள். சர்சார்ஜ் என்று சொன்னார்கள், மேல் வரி. சர்சார்ஜ் என்பது டாக்ஸ் என்ற அந்த வரி என்ற வகையினத்திற்குள் வராது. எனவே வருமான வரியின் மீது நான் ஒரு சர்சார்ஜ் விதித்தால் இந்திய அரசு சர்சார்ஜிலிருந்து, மேல் வரியிலிருந்து மாநிலங்களுக்கு பங்கு கிடையாது. அதன் பிறகு தீர்வை செஸ் என்று வைத்தார்கள். அதன் பிறகு அடிஷனல் செஸ் என்று வரிசையாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த செஸ் தீர்வை என்பது இந்த வரி என்ற பொதுவான வரம்புக்குள் வராது, இதை மாநிலங்களுக்கு பிரித்தளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று வைத்தார்கள்.
இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாநிலங்களுக்கு அளிக்க வேண்டிய வரி வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து இந்திய அரசு தன் கையிலே வைத்துக் கொண்டது. இதை எல்லா மாநிலங்களுக்கும் இது பொதுவானது தானே என்று நினைக்கலாம். இரண்டு வகையில் தமிழ்நாட்டிற்கு அது கொடுமையான பாதிப்பு. ஒன்று, அடிமை இந்தியாவிலேயே சென்னை மாகாணம் என்பது மும்பை மாகாணத்திற்கு இணையாக தொழில் வளர்ச்சியில், வணிக வளர்ச்சியில் ஒரு முன்னேறிய மாநிலம். இன்னும் சொல்ல போனால், வெள்ளைக்காரர்கள் வருவதற்கு முன்னாலேயே உலகம் முழுவதும் வணிகம் செய்த இனம் தமிழினம். எனவே அந்த வளர்ச்சியினுடைய ஊடாக இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக, இந்திய காலனியின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு மாறிய பிறகு இங்கே தொழில் வளர்ச்சி என்பது வளர்ச்சி அடைந்த பகுதியாக ஒன்றாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே இங்கிருந்து வருமானம் அதிகம். பொதுவாக வருமான பறிப்பு என்பது இருந்தால் கூட அதிகம் கொடுத்த, அதிக வருமானத்தை ஈட்டிய தமிழ்நாட்டிற்கு அதனுடைய பாதிப்பு அதிகம். இது ஒரு பகுதி. இன்னொன்று, இந்த பிரித்தளிக்க வேண்டிய வரி வருமானத்தினுடைய தொகுப்பை கன்சாலிடேட்டட் ஃபண்ட் என்று சொல்வார்கள், ஒருங்கிணைந்த தொகுப்பு நிதி. இந்த தொகுப்பு நிதியிலிருந்து மாநிலங்களுக்கு எவ்வளவு பிரித்து கொடுப்பது என்பதை முடிவு செய்வதற்கு நிதி ஆணையம் என்பதை ஒன்று வைத்தார்கள். ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் அந்த நிதி ஆணையம், ஃபைனான்ஸ் கமிஷன் என்பது நிறுவப்படும். பல பொருளியல் வல்லுநர்கள் அதில் அமர்த்தப்படுவார்கள். அது 2 செய்திகளை முடிவு செய்யும். ஒன்று, ஒட்டுமொத்தமான இந்திய அரசு வசூலிக்கிற பிரித்தளிக்கக்கூடிய வருமானத்தில், வரி வருமானத்தில் ஒட்டுமொத்தமாக மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய, பகிர்ந்தளிக்க வேண்டிய நிதியினுடைய விகிதம் என்ன. இரண்டாவது, அப்படி மாநிலங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட நிதியில் எந்த மாநிலத்திற்கு எவ்வளவு தருவது. ஒன்று வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்று ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் என்று சொல்வார்கள். வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் என்பது இந்திய அரசினுடைய ஒட்டுமொத்தமான வரி வருமானத்தில், பிரித்தளிக்கக்கூடிய வரி வருமானத்தில் எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து பிரித்தளிக்க வேண்டிய தொகையினுடைய ஒட்டுமொத்தம், அது வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன். இன்னொன்று, இப்படி எல்லா மாநிலங்களுக்கும் பிரித்தளிக்க வேண்டிய ஒரு தொகை என்பதை வைத்ததில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு, கேரளாவுக்கு எவ்வளவு, உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு, மத்திய பிரதேசத்துக்கு எவ்வளவு என்று ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எப்படி பிரித்தளிப்பது என்று முடிவு செய்வது. இந்த 2 முடிவு செய்யக்கூடிய, பரிந்துரைக்கக்கூடிய அதிகாரமும் நிதி ஆணையத்திற்கு உண்டு என்ற வகையில் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை நிதி ஆணையத்தை நிறுவுவார். இதில் தான் பல்வேறு சூதுகள், ஒரு தமிழின புறக்கணிப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் சொல்லுகிறோம், இந்த வரி விதித்து வசூலிக்கிற அதிகாரம் அரசியலமைப்பு சட்டத்தில் மேலும் மேலும் இந்திய அரசின் கைகளிலே போவதனாலே பொதுவாக மாநிலங்களுக்கு பாதிப்பு என்பது உண்மைதான் என்றாலும் கூட அதிலே தமிழ்நாடு குறிவைத்து தாக்கப்படுகிறது. ஒரு வரி காலனியாக தமிழ்நாடு வைக்கப்பட்டிருக்கிறது. வரி ஏகாதிபத்தியமாக இந்திய அரசு செயல்படுகிறது. இது பற்றிய ஒரு நுணுக்கத்தை புரிந்து கொண்டால்தான் இது எப்படி நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இப்போது நடப்பில் இருப்பது இந்த 15வது நிதி ஆணையம். இந்த 15வது நிதி ஆணையம் அது அதனுடைய செயலாளர் காலம் என்பது இந்த ஆண்டோடு முடிந்து விடுகிறது. அடுத்த ஆண்டிலிருந்து இன்னொரு 16வது நிதி ஆணையம், அதற்கான தலைவரையும் நியமித்து விட்டார்கள். அடுத்து அதனுடைய செயல்பாடு அடுத்து தொடங்கும். இப்போது நடப்பில் இருக்கிற நிதி பகிர்வு என்பது 15வது நிதி ஆணையத்தினுடைய முடிவின்படி செய்கிறார்கள். இப்போ இந்த நிதி ஆணையம் என்ன செய்தது, பகிர்ந்தளிக்கக்கூடிய நிதியிலிருந்து, வரி வருமானத்திலிருந்து 41 விழுக்காடு, 100க்கு 41 ரூபாய் என்பதை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கலாம். வெர்டிகல் டிவிஷன் இதுதான். ஒட்டுமொத்தமாக 100 ரூபாய் இந்திய அரசு வரி அதாவது அந்த பிரித்தளிக்கக்கூடிய வருமானத்தில், நான் ஏற்கனவே சொன்னேன், பிரித்தளிக்க முடியாத வருமானங்களாக பலவற்றை மாற்றி வைத்திருக்கிறார்கள். கார்பரேட் டாக்ஸ் வந்தார்கள், சர்ச்சார்ஜ் என்றார்கள், செஸ் என்றார்கள், அடிஷனல் டாக்ஸ் என்றார்கள். இப்படி பலவிதமான மாற்றங்கள் இருப்பதனாலே அந்த தொகை எல்லாமே பிரித்தளிக்கப்பட வேண்டியது இல்லை. அதெல்லாமே இந்திய அரசு பயன்படுத்திக் கொள்ளலாம். பிரித்தளிக்க வேண்டிய மற்ற நிதியில் 100 ரூபாய் ஒட்டுமொத்தமான அந்த பிரித்தளிக்கப்பட வேண்டிய வகையினத்தில் வந்த வரி வருமானம் என்றால் அதில் எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து 41 ரூபாயை பிரித்தளிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இதற்கான காரணங்களை சொன்னார்கள். இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, உள்நாட்டிலே பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று பல்வேறு காரணங்களை சொல்லி
இந்திய அரசுக்கு 59 விழுக்காடும் 41 விழுக்காடு மாநிலங்களுக்கும் என்று பிரித்தளிப்பதை செய்தார். இது எல்லா மாநிலங்களுக்கும் 41 விகிதத்துக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இந்த 41 விகிதம் எல்லா மாநிலங்களுக்கும் கிடைப்பதில்லை. இந்த 41 எந்த மாநிலத்திற்கு எவ்வளவு என்று பிரிப்பதற்கு ஒரு ஃபார்முலா வகுப்பார்கள். அதற்கான ஒரு சூத்திரம் எப்படி பிரித்துக் கொள்வது என்று. அதற்கு பேர் வெயிட்டேஜின் பேர். அதாவது அதை எப்படி என்னென்ன கணக்கு ஏதாவது ஒரு மதிப்பளவுன்னு சொல்வார்கள். ஒவ்வொரு செய்திக்கும் இப்போ ஒரு மாநிலத்தினுடைய பரப்பளவு, பெரிய மாநிலம் பரப்பளவு அதிகமாக இருந்தால் அதனுடைய நிர்வாக செலவு அதிகமாக இருக்கும், சின்ன மாநிலம் இருந்தால் நிர்வாக செலவு குறைவாக இருக்கும். எனவே அதை ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்வது மாநிலத்தினுடைய பரப்பளவு. அதற்கு ஒரு வெயிட்டேஜ் என்பான். அதற்கு ஒரு வெயிட்டேஜ். அதுக்கு வந்து இந்த சங்கதிக்கு மாநிலத்தினுடைய பரப்பளவு என்பதற்கு என்ன மதிப்பளவு வெயிட்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னாக்க 12.5. அப்ப என்னன்னா ஒரு ஒட்டுமொத்தமாக பிரித்தளிப்பது என்ற ஒரு தொகை, இந்த 41% தொகையை ஒரு 100 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால், இந்த 100 ரூபாயில் மாநிலத்தினுடைய பரப்பளவை வைத்து ஒட்டுமொத்தமாக பிரிக்கிற போது 12.5 என்ற கணக்கை வைத்து அதை பிரித்தளிப்பார்கள். அது வெயிட்டேஜ் பேர், பர்சன்டேஜ் அல்ல, அது வெயிட்டேஜ், மதிப்பளவு. அதுபோல மக்கள் தொகை என்பதற்கு ஒரு 15 வெயிட்டேஜ், 15 புள்ளி வெயிட்டேஜ். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துகிற முயற்சி, அதுக்கு 12.5 புள்ளி. மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற வருமானத்தில் இருக்கிற இடைவெளி, அதுதான் மிக முக்கியமான பிரச்சனை எடுத்துக்கொள்வார்கள். அதிக வருமானம் உள்ள மாநிலத்திற்கும் குறைவான வருமானம் உள்ள மாநிலத்திற்கும் இருக்கிற வருமான இடைவெளி, அதை கணக்கில் கொண்டு குறைவான வருமானம் உள்ள மாநிலங்களுக்கு நிதியை கூடுதலாக பகிர்ந்தளிப்பது, அப்படி ஒரு மாநிலங்களிலே ஒரு சமநிலையை உண்டாக்குவது என்பது செய்வார்கள். அதற்கு 45 விழுக்காடு, அதுதான் அதிகம். இதை எப்படி கணக்கிடுகிறார்கள், அதில் எப்படி தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது என்பதுதான் பல பேரும் கவனிப்பதற்கு. கிட்டத்தட்ட அரசியல் கட்சிகள் யார் பற்றி கண்டுகொள்வதே கிடையாது. பொருளியல் மாணவர்களுக்கு இது கற்றுக் கொடுப்பதே கிடையாது. ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் போடப்படுகிறது. பட்ஜெட்டை வருகிற போது சில பல்கலைக்கழகங்களில், சில முக்கியமான கல்லூரிகளில் இந்த பட்ஜெட்டை பற்றி வகுப்பு நடத்துவார்கள். அதோடு சரி. இதில் எப்படி பகிர்ந்தளிக்கப்படுகிறது, அந்த வரி வருமானம் எங்கே யாருக்கு எவ்வளவு போகிறது, அதற்கான கணக்கீடு என்ன, அது சரியா தவறா என்பதை பற்றிய ஒரு புரிதலே பொருளியல் மாணவர்களுக்கே இருக்காது. பொருளியலிலே ஆய்வு செய்கிற மாணவர்களுக்கு கூட இருக்காது. அப்படியான ஒரு கமுக்கமான விஷயமாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி செய்வது என்பதை பற்றிய விவாதங்கள் மாநிலங்களோடு நடத்தப்படுவதும் கிடையாது. அந்த நிதி ஆணையம் முடிவு செய்யும், அவ்வளவுதான். நிதி ஆணையத்தினுடைய விசாரணை வரம்பு என்ன என்பதை பற்றி இந்திய அரசு முடிவு செய்யும், அவ்வளவுதான். அந்த அடிப்படையில் இதை எப்படி கணக்கிடுகிறார்கள், நான் ஒரு எடுத்துக்காட்டு கொண்டு சொல்கிறேன். இந்த அதிக வருமானம் உள்ள ஒரு மாநிலத்திற்கும் குறைவான மாநிலத்திற்கும், குறைவான வருமானம் உள்ள மாநிலத்திற்குமான வருமான இடைவெளி, இன்கம் டிஸ்டன்ஸ் என்பதற்கு மிக அதிகமான புள்ளி வெயிட்டேஜ் கொடுக்கிறார்கள், 45 விழுக்காடு. இதை எப்படி கணக்கெடுக்கிறார்கள் சொன்னால், ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்தமான உற்பத்தி, ஜிடிபி பேர், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது அதோட அளவு. எல்லா விஷயத்தையும் பண மதிப்பாக போட்டு அதனுடைய உற்பத்தி, வணிகம், எல்லா விதமான பரிமாற்றங்கள் எல்லாவற்றையுமே கணக்கீடாக வைத்து அதை கணக்கிடுவார்கள். உலகம் முழுவதும் அந்த ஜிடிபி என்ற கணக்கு தான். இந்த ஜிடிபி அந்த மாநிலத்திற்கான ஜிடிபி, இந்தியா முழுவதுக்கான ஜிடிபி என்று சொன்னால் ஜிடிபி என்று பொதுவாக சொல்வார்கள். மாநிலத்திற்கான வருமானம் என்பதை அந்த பொது உற்பத்தி என்று கணக்கிட்டால் அதுக்கு பேர் ஸ்டேட் ஜிடிபி, எஸ்ஜிடிபி என்று சொல்வார்கள். அதுதான் ஒட்டுமொத்தமான அந்த மாநிலத்தினுடைய வருமானம். தொழில் வருமானம், வணிக வருமானம், வரி வருமானம், கட்டண வருமானம், இப்படி பல எல்லாவற்றையும் சேர்த்து ஒட்டுமொத்த கணக்கை சொல்வார்கள். அந்த மாநிலத்தினுடைய கையில் என்ன பணப்புழக்கம் இருந்தது என்பது, அதுக்கு எஸ்ஜிடிபி, ஸ்டேட் ஜிடிபி என்று பெயர். இந்த தொகையை ஒரு நபருக்கான வருமானம் என்ன என்று கணக்கெடுக்கிற போது அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகையால் வகுப்பார்கள். இதுதான் கணக்கு, நேரடியான கணக்கு. ஒட்டுமொத்த வருமானம், அந்த மாநிலத்துக்கான வருமானம், அந்த மாநிலத்தினுடைய மக்கள் வகுத்து விட்டால் ஒரு தலைக்கு எவ்வளவு வருமானம், தலா வருமானம் என்ன கணக்கிடலாம், தண்டவர் வருமானம். இதில் ஒருவர் கூட இருக்கலாம், ஒருத்தர் குறைவாக இருக்கலாம். டிவிஎஸ் முதலாளியும் சாதாரண குப்பை பொறுக்கிற தொழிலாளிக்கும் ஒரே விதமான சராசரி தான், அப்படி கணக்கு போடுவார்கள். உண்மையில் அப்படி இல்லை, ஆனால் கணக்கு போடுவதற்கு செய்வார். இப்போ மொத்தமான மாநிலத்தினுடைய வருமானம் வகுத்தல் மொத்தமான மாநிலத்தினுடைய மக்கள் தொகை. இந்த கணக்கின் அடிப்படையில் தனிநபர் வருமானம் என்பதை வைப்பார்கள். இந்த தனிநபர் வருமானத்தில்
முதல் மாநிலம் என்ன, மற்ற மாநிலங்கள் இதிலிருந்து எந்த தொலைவில் இருக்கிறது என்பதை கணக்கிடுவார். அந்த வகையில் முதல் மாநிலம், அதாவது பெரிய மாநிலம், ஏற்கனவே 2 சின்ன சின்ன மாநிலம் இருக்கிறது, அதை கணக்கில் எடுத்துவிட்டு முதல் மாநிலமாக அருணாச்சலத்தை, அது ஹரியானாவை வைத்துக் கொண்டார்கள். இந்த 15வது நிதி ஆணையம் ஹரியானா என்பது ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கக்கூடிய தனிநபர் வருமானம் உள்ள மாநிலம் என்று வைத்தார்கள். அது அங்கே வரக்கூடிய, என்றால் உங்களுக்கு தெரியும், ஹரியானா என்பது டெல்லியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, ஃபரிதாபாத் அது போன்ற நிறைய தொழில் நகரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஒரு ஒப்பீட்டளவிலே தமிழ்நாட்டை விட மிக சின்ன மாநிலம் தான். எனவே அந்த வகையில் தனிநபர் வருமானம் என்பது முதல் வரிசையில் முதல் ரேங்கில் இருக்கக்கூடிய மாநிலம் ஹரியானா. இதை அடிப்படை அளவுகளாக வைத்துக்கொண்டு ஹரியானாவினுடைய வருமானத்திலிருந்து உத்தரப்பிரதேசனுடைய வருமானம் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது, தமிழ்நாட்டுடைய வருமானம் எந்த தொலைவில் இருக்கிறது என்று கணக்கிட்டு அதுக்கு இந்த இன்கம் டிஸ்டன்ஸ் என்று அதற்கு பெயர். அதற்கு 45 மதிப்பளவு வெயிட்டேஜ் வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பின்தங்கிய வருமானத்தில் பின்தங்கிய மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி கொடுப்பது என்று வைத்திருக்கிறார்கள். இதுவே தவறானது. ஒரு மொக்கையான கணக்கு. அவன் பின்தங்கி இருப்பதற்கு ஒரு இன்சென்டிவ், ஒரு ஊக்குவிப்பு தான். இந்த நடைமுறையை தான் பார்க்கிறோம். அது அடுத்தது. ஆனால் இதை நேரடியாக இதே போல தனிநபர் வருமானத்தை கணக்கிட்டு இதில் நம்பர் 1 ரேங்கில் இருக்கக்கூடியது யாரு, அவர்களுக்கிலிருந்து அதிக தொலைவில் இருப்பவர்கள், அதாவது மிக குறைவான வருமானம் உள்ளவர்கள், அவர்களுக்கு முதல் உரிமை கொடுக்கலாம் என்று ஒரு கணக்கிட்டு விட்டால் கூட அது ஒரு வகையான ஒரு நியாயம் இல்லை, சொல்ல முடியும். ஆனால் என்ன செய்கிறார்னு சொன்னால், அந்த கணக்கை வைத்துக்கொண்டு சம்பந்தமே இல்லாமல் 2011ஆம் ஆண்டினுடைய அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகை என்பதை வைத்து பெருக்குவான். பெருக்கிட்டு அந்த புள்ளியை கொண்டு வருவான். இது என்ன பெருக்கல் வகுத்தல் கணக்கு என்பதை நம்ம கொஞ்சம் கவனித்தால் அதனுடைய சூது புரியும். அப்படி என்றால் இந்த மக்கள் தொகை பற்றிய செய்தி என்ன? இது மிக மிக தமிழர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான செய்தி. எல்லா 1970களில் குடும்ப கட்டுப்பாடு என்பதை சைனா தொடங்கி உலக நாடுகள் பலவும் முன்வைத்த போது இந்தியா அதை செயல்படுத்துவதாக ஏற்றுக்கொண்டது. இந்தியா ஏற்றுக்கொண்டாலும் கூட அதில் முந்திக்கொண்டு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை செயல்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. அதனால் இங்கே தான் பகுத்தறிவு உண்டு, இங்கே தான் முற்போக்கு உண்டு, இங்கே தான் பகுத்தறிவு என்ற பெயராலே, பெண்ணுரிமை என்ற பெயராலே பெண்கள் கர்ப்பப்பையை வெட்டி கொள்ளுங்கள் என்று சொன்ன பெரியார் உண்டு. அதனால இங்கே எளிதாக மக்களிடம் கூட அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குறைவான பிள்ளைகள் பெற்றுக்கொண்டால் குடும்ப சுமை குறைவு தானே, எனவே இருக்கிற வருமானத்திற்குள்ளே குடும்பம் நடத்தலாம், பெண்களுடைய உடல் ஆரோக்கியமும் கூட பாதுகாக்கப்படும் என்று பலவிதமான நியாயமான காரணங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். அதனுடைய ஒட்டுமொத்த சமூக விளைவுகள் அதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் மிக விரைவாக குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை செயல்படுத்தினார்கள். அதற்கான ஊக்குவிப்பு தொகை முதல்ல நாம் இருவர் நமக்கு இருவர் சொன்னார்கள். அதன் பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று சொன்னார்கள். பின்னால் என்ன வேடிக்கையாக சொன்னார்கள், நாமே இருவர் நமக்கே இன்னொன்று என்று வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இப்படியான ஒரு குடும்ப கட்டுப்பாடு திட்டம் என்பது இங்கே அதிகமாக செயல்படுத்தப்பட்டது. பெரிய வற்புறுத்தல் என்று சொல்ல முடியாது, ஆனால் ஊக்குவிப்புகள் நடந்து அதற்கான மிக வலுவான பரப்புரைகள் எல்லா தளத்திலும் நடந்தது. இப்போது இது இப்போது பெரிய சிக்கல்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. மக்கள் தொகை அடிப்படையில் நிதியை பகிர்வது என்பது இதற்கு முன்னால் இந்த 13வது நிதி ஆணையம் வைத்திருந்தார்கள். அது தமிழ்நாடு மற்ற தென் மாநிலங்கள் எல்லாம் கடுமையாக எதிர்த்த பிறகு மக்கள் தொகைக்கும் ஒரு வெயிட்டேஜ் வைத்திருப்பார்கள், மக்கள் தொகை கட்டுப்படுத்துகிற நடவடிக்கைக்கு ஒரு வெயிட்டேஜ் வைத்திருப்பார்கள். அந்த வகையில் 15 புள்ளி என்பது மக்கள் தொகைக்கு, 12.5 புள்ளி என்பது மக்கள் தொகை கட்டுப்பாட்டு முயற்சிக்கு என்று வைத்திருக்கிறார்கள். இந்த மக்கள் தொகை என்பதை 2 அளவிலே கணக்கிட முடியும். ஒன்று ஒட்டுமொத்தமான மக்கள் தொகை. இது தொடங்கிய போது 1971 தாண்டக்கூடாது, ஏன்னா இதுதான் இந்த குடும்ப கட்டுப்பாடு தொடங்கிய ஆண்டு. எனவே அந்த மக்கள் தொகை கணக்கு தான் எடுத்துக்கணும். 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் வற்புறுத்தினார்கள். இன்னும் 2ஐயும் ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு கணக்கை வைத்தார்கள். 1971 2011 2ஐயும் வெவ்வேறு ஏற்றுக்கொள்வது என்று சொன்னார்கள். 1971 மக்கள் தொகை என்பது என்ன? அன்றைக்கி ஒரு 58 கோடியே இருக்கும் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை. அதை ஒரு குடும்ப அளவில் கணக்கிடுவதற்கு ஒரு கணக்கீடு உண்டு. அதுக்கு பேர் என்ன? கருவள விகிதம்னு பேர். கருவள விகிதம் என்று சொன்னால், ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாளில்
எவ்வளவு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் பெற்றுக்கொள்கிறார் என்பதற்கான ஒரு சராசரி அளவு. ஒரு பெண் 10 குழந்தை பெற்றுக்கொள்ளலாம், ஒரு பெண் 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்ளலாம், ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறான். ஆனால் எல்லாவற்றையும் ஒரு சராசரி கணக்கு போட்டு கருவள விகிதம் என்று சொல்வார்கள், ஃபெர்டிலிட்டி ரேட் என்று சொல்வார்கள். அந்த கணக்கின்படி 1971ஆம் ஆண்டில் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கருவள விகிதம் 5.5. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெண் இந்தியாவுடைய சராசரி பெண் தன்னுடைய வாழ்நாளில் 5.5 பிள்ளைகளை பெற்றுக்கொள்வார். இதற்கு பிறகு இந்தியா முழுவதுமே குடும்ப கட்டுப்பாடு முயற்சிகள் நடந்தன. அதுதான் முந்தி கொண்டு தமிழ்நாடு நிறைவேற்றியது. அப்படி எல்லா மாநிலங்களுக்கும் அது முயற்சியில் வந்ததற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய மக்கள் தொகை பெருக்க விகிதம் குறைந்தது. 11 கணக்கு போடுகிற போது, அந்த பயன்பாடு நிதி ஆணையத்தினுடைய தேவையான 2011ஆம் ஆண்டில் கணக்கு போடுகிற போது இந்தியாவுடைய சராசரி கருவள விகிதம் என்பது 2.5. ஒரு பெண் சராசரியாக 2.5 குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார். இந்தியாவுடைய ஒட்டுமொத்த சராசரி. இது எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே விதமாக இருப்பதில்லை. 2011 என்ன நிலைமை என்றால், பீகாரில் கருவள விகிதம் 3, உத்தரப்பிரதேசத்தில் 3.3, ராஜஸ்தானில் 2.6, அதுபோல இந்தி மாநிலங்களில் சராசரியாக பார்த்தால் 3.2, தமிழ்நாட்டில் அது 1.8. இன்னொரு கணக்கை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கருவள விகிதம் இது ஏன் கணக்கிடுகிறார்கள்? இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை எப்படி, எந்த அளவுக்கு நிறுத்தி இருக்கிறோம், எந்த அளவுக்கு எதிர்காலத்திலே மக்கள் தொகை பெருக்கம் என்பது இருக்கும் என்பதை கணக்கிடுவதற்கு தான் இதை சொல்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தால் ஒரு சாதாரண நமக்கு தெரிந்த கணக்கு தான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து தான் ஒரு கரு உருவாகிறது. அப்படியானால் பெண் தான் குழந்தை பெற்றுக்கிறார் சொன்னால் கூட ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு சமவிகித பொறுப்புள்ள ஒரு செய்தி. அப்படி வருகிற போது ஒரு ஆண் ஒரு பெண், அந்த பெண் கருத்தரிக்கிற போது 2 பிள்ளைகள் பெற்றால் ஒரு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண் என்ற எண்ணிக்கைக்கு, அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. எண்ணிக்கையில் மீண்டும் 2 வருகிறது. 2 பேர் சேர்ந்து 2 பேரை பெற்றுக் கொடுக்கிறார். அப்படியானால் அது சமநிலை கருவள விகிதம் சொல்வார். இது அப்படியே அந்த மக்கள் தொகையை நீடித்து கொண்டே இருக்கு. மக்கள் தொகை குறையவும் குறையாது, அதிகரிக்கும். அப்படியே 2 இருந்துச்சுன்னா இதுல மரண விகிதம் என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த வேஸ்டேஜ் என்பார்கள், அதாவது ஒரு உடல்நிலையில் மிக பின்தங்கி இருக்கிற குழந்தை, இதெல்லாம் வைத்துக்கொண்டு கரெக்டாக போடுகிற போது 2.1 என்று வைத்தார்கள். 2.1 என்று கருவள விகிதம் இருந்தால் அது சமநிலை கருவளம். அதாவது அது மக்களுடைய தொகையை அதிகரிக்காது, இறக்கவும் இருக்காது, அப்படியே இருக்கும். 2க்கு 2 பதிலீடு செய்யப்பட்டுட்டே இருக்கும். 2 பேர் ஆண் பெண்ணு, அதுக்கு பதிலாக 2 பேர் பிறப்பாங்க. அந்த சமநிலை இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் 2011 தமிழ்நாடு 1.8 என்ற நிலைக்கு வந்துவிட்டது. அப்படியானால் கருவள சமநிலையில் கீழே போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? மக்கள் தொகை சுருக்கம் தொடங்கிவிட்டது என்று பொருள். 2020 குடும்ப கணக்கு எடுத்திருக்கிறார்கள். அதன்படி பார்த்தால் தமிழ்நாட்டினுடைய கருவள விகிதம் என்பது 1.4 சுருங்கிவிட்டது. அப்படியானால் நாளுக்கு நாள் மக்கள் தொகை குறைந்து வருகிறது. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை பெருக்கம் கட்டுப்பாட்டில் வந்தது என்பது 2011. 2011க்கு சற்று முன்னால். இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மக்கள் தொகை பெருக்கம் சமநிலையில் அது ஒரு கட்டுக்குள் வைக்கப்பது என்பதை தாண்டி மக்கள் தொகை சுருக்கம் வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அப்படியானால் இங்கே கிடைக்கிற வருமானத்தை இங்கே இருக்கிற மக்கள் தொகையை வைத்து வகுத்தால் ஒரு தலைக்கார வருமானம் கூடுதலாக கிடைக்கும். இங்கே தொழில் வளர்ச்சி அதிகம், வணிக வளர்ச்சி அதிகம், மக்கள் தொகையும் குறைவு. அப்படி வருகிற போது இங்கே இருக்கிற வருமானத்தை பகிர்ந்தளித்தால், ஒவ்வொரு தலைக்கேட்டு வகுத்து கொடுத்தால் அது ஒவ்வொரு நபருக்குமான வருமானத்தை அதிகரிக்கும். ஆனால் பங்கு வைக்கிற போது இன்கம் டிஸ்டன்ஸ், வருமான தொலைவு என்பதை வைக்காது. சரி, அதாவது ஒரு பின்னங்கிய மாநிலத்தை கை தூக்கி விடலாம் என்று வைத்துக் கொண்டால் கூட அதிலையும் 2011 மக்கள் தொகையை பெருக்குவது என்று வருகிற போது அதிலே திரும்பவும் உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் போன்ற இந்தி மாநிலங்கள் அதிக பயன்பெறுகிறார்கள். இப்படி கணக்கு வைத்து பார்க்கிற போது என்ன ஆகிவிட்டதுன்னு சொன்னால், உத்தரப்பிரதேசத்துக்கு 27 புள்ளி கிடைக்கிறது, பீகாருக்கு 16.6 புள்ளி கிடைக்கிறது. அது மாதிரி மத்திய பிரதேசம், இந்திய பிரதேசத்துக்கு
தமிழ்நாட்டுக்கு 2 புள்ளி தான் கிடைக்கிறது. இந்த 2 புள்ளி அளவுக்கு தான் இந்த வருமானத்தை பகிர்ந்தளிப்பார்கள். இதுதான் 15வது நிதி ஆணையம். எனவே இந்த வகையில் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 59 விழுக்காடு நிதியை வருமான நிதியை அந்த வரி வருமானத்தை இந்திய அரசு எடுத்து செல்கிறது. பகிர்ந்தளிக்கக்கூடிய தொகையிலிருந்தே கூட 59 விழுக்காடு எடுத்து செல்கிறது. மாநிலங்களுக்கெல்லாம் 41 விழுக்காடு தான் கொடுக்கப்படுகிறது என்பது பொதுவாக உண்மையாக இருந்தாலும் கூட அதிலேயே தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, குறிவைத்து தாக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் வேற எந்த மாநிலத்தை விட தமிழ்நாடு தான் மிக கொடுமையாக இருக்கிறது. அதனால்தான் கடந்த நிதி ஆணைய காலத்தில் நம்முடைய ₹1 தமிழ்நாட்டிலிருந்து இந்திய அரசு வரியாக வசூலித்து சென்றால் 40 பைசா என்பது திருப்பி அளிக்கப்பட்டது. இந்த 15வது நிதி ஆணையத்தில் என்ன ஆகிவிட்டது சொன்னால், சென்ற ஆண்டு வரையிலும் இங்கிருந்து ₹1 எடுத்து சென்றால் வரியாக மீண்டும் 29 காசு கிடைத்தது. அதுதான் சட்டமன்றத்திலாம் பேசினார்கள். இப்போது புதிதாக வந்திருக்கிற புள்ளி என்று சொன்ன புள்ளி வரம் என்னன்னு சொன்னால், ₹1 இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து இந்திய அரசு வசூலிக்கிற போது 28 பைசா தான் திரும்ப வருகிறது. 28 பைசா வருவதற்கு தகுந்தாற் போல இதற்கான நிதி பகிர்வுக்கான கணக்கீட்டு முறையை ஃபார்முலாவை டிசைன் பண்றான். இதில் மாநிலங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. போய் மனு போட்டு நிக்கலாம் நிதி ஆணையத்துக்கிட்ட, அவ்வளவுதான். அந்த அப்படியான ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசாகவும் தமிழ்நாடு அரசு இல்லை, திமுக அரசு இல்லை, அதிமுக அரசு வந்ததில்லை. அப்படியாக போனது. இதற்கு மேலே தான் நான் மிகப்பெரிய அளவுக்கு பேசிக் கொண்டிருக்கிற ஜிஎஸ்டி என்பது இருக்குது. எல்லா மாநிலத்தினுடைய வரி விதிக்கிற அதிகாரத்தையும் பறித்து ஜிஎஸ்டி கவுன்சில் என்று இருக்கிற இந்திய அரசனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள அந்த வரி மன்றத்தின் கையில் எல்லா அதிகாரத்தையும் கொண்டு போயிட்டான். இந்த ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்க என்று சில பிஜேபி ஆட்கள் பெரிய கண்டுபிடிச்சது மாதிரி சொல்லுவான். அது எவ்வளவு விதிக்கலாம், எந்த பொருள் மீது விதிக்கலாம் என்று முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் மாநிலத்துக்கு கிடையாது. ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தான் உண்டு. நான் பலமுறை விளக்கிவிட்டோம். ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது இந்திய அரசனுடைய அதிகாரத்தின் கீழே, இறுதி அதிகாரத்தின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசு முடிவு செய்வதுதான் அங்கே தீர்மானமாக வர முடியும். மாநிலத்தினுடைய பிரதிநிதிகள் இருந்தாலும் கூட மாநிலங்களுடைய கருத்து கேட்கப்படாது. அதற்கு வெயிட்டேஜே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் ஏற்கனவே இருந்த பிடிஆர் பழனிவேல்ராஜன் விளக்கி சொன்னார். பொதுக்கிற தங்கம் தென்னரசும் புலம்பிக் கொண்டிருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. இது எந்த கொடுமையாக போனதுன்னு சொன்னால், சுனாமி பாதிக்கப்பட்ட போதும் கூட நமக்கு நிதி வரவில்லை. புயல், வெள்ளம், எந்த பாதிப்பு வந்தாலும் நிதி வருவதில்லை. கடைசியாக என்ன ஆயிற்று, கேட்டு பார்த்துவிட்டு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்திலே பொது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். பேரிடர் கால நிதியை தமிழ்நாட்டிற்கு கொடுக்காமல் இந்திய அரசு புறக்கணிக்கிறது. மற்ற மாநிலங்களுக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டுக்கு எப்படி புறக்கணிக்கிறார்கள் என்பதெல்லாம் விளக்கங்களை சொல்லி உச்சநீதிமன்றத்திலே வழக்கு போட்டிருக்கிறார்கள். அதுபோல கேரளாவும் கர்நாடகமும் தங்களுடைய வரி பகிர்வு என்பது திட்டமிட்டு குறைக்கப்படுகிறது என்று சொல்லி வரி பகிர்வில் தங்களுடைய மாநிலங்களுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்குவதற்கு ஆணையிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். வழக்கு தொடுத்ததோடு நிற்காமல் கேரளாவுடைய முதலமைச்சரும் சரி, கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரும் சரி, அனைத்து கட்சி கூட்டம் மட்டுமல்ல, அனைத்து மக்களையும் திரட்டி ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கத்தில் சட்ட போராட்டமும் இன்னொரு பக்கத்தில் மக்கள் போராட்டத்தையும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இங்கே திமுக அரசு ஒட்டுமொத்தமான வரி வருமானத்தை பற்றி பேசாமல் இந்த பேரிடர்கால நிதிக்கான வழக்கை மட்டும் போட்டுருக்கிறாங்க. அவ்வளவுதான். மக்களை வைத்து பேசுவதில்லை. அதிகம் போனால் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்த கட்சிகளை வைத்துக் கொண்டு ஒரு நாள் கவர்னர் மாளிகை முன்னால் ஆர்ப்பாட்டம் வைத்துக் கொண்டு வர, அவ்வளவுதான். அதை திமுக கூட பங்கெடுக்காது. ஏன்னால் நாளைக்கு பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டால் அதற்கான கதவு திறந்திருக்க வேண்டும். எந்த பொல்லாப்பும் வரக்கூடாது. எனவே கூட்டணிகள் கட்சிகளை வைத்து ஆழம் பார்ப்பார்கள். திமுக ஒதுங்கி நிற்கும். அதிலும் வழக்கு போட்டுக்கொண்டு ஒதுங்கி நிற்கிறார்கள். ஆனால் என்ன நிலைமை, ஜிஎஸ்டி வருமானம் என்பது அதனுடைய பங்கீட்டு முறையே தமிழ்நாட்டுக்கு விரோதமானது. தமிழ்நாடு வந்து அதிகமான வரி எடுத்துக்கொள்வார்கள், தமிழ்நாட்டுக்கு குறைவான நிதியை கொடுப்பார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த ஜிஎஸ்டி இப்போ அண்மையில் 2022 ஒரு தனிநபர் கம்பெனி உண்டு, மோஹித் மினரல்ஸ் என்று இருக்கிற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி தன் மீது போடப்பட்ட ஜிஎஸ்டியை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார்கள். அது ஒரு அரசியலமைப்பு பிரச்சனைகளும் விவாதிக்கப்பட்ட ஒரு வழக்காக மாறியது. அதிலே உச்சநீதிமன்றம் 2022 தெளிவாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஜிஎஸ்டி வரி விதிக்கிற அதிகாரம்
வரி இந்த இனத்தின் மீது எவ்வளவு வரி என்பதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு கிடையாது. மாநில ஜிஎஸ்டியை மாநில அரசு முடிவு செய்து கொள்ளலாம், மத்திய ஜிஎஸ்டியை மத்திய அரசு முடிவு செய்து கொள்ளலாம். அந்தந்த சட்டமன்றங்களும் அந்தந்த நாடாளுமன்றமும் தான் இதற்கு இறுதி அதிகாரம் படைத்தவை தவிர ஜிஎஸ்டி கவுன்சில் அல்ல என்று தெளிவாக 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தீர்ப்பு வழங்கிவிட்டார். இப்போ இங்கே நமக்கு என்ன பிரச்சனை? இந்தியா முழுவதும் எல்லாவற்றின் மீதும் ஒரே விதமான ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்று வருகிற போது ஒரு பொருள் இது ஜிஎஸ்டி என்பது என்ன? விற்பனையாகிற இடத்தில் விதிக்கப்படக்கூடிய அந்த வரி. சந்தையில் தான் இந்த வரி கிடைக்கிறது, உற்பத்தி இடத்தில் கிடையாது. இப்போ உற்பத்தி செய்கிறவனுக்கும் சந்தையில் போய் விற்பவனுக்குமான ஊடாட்டம் தான் ஒட்டுமொத்த சந்தை. அப்படியானால் இதில் ஒரு சமநிலை பாதுகாக்கப்பட வேண்டும் சொன்னால் எங்கே எந்த இடத்தில் எந்த பொருள் மீது எவ்வளவு ஜிஎஸ்டி வரி விதிக்கலாம் என்பதை முடிவு செய்யக்கூடிய தேவை இருக்கிறது. இப்போ நாம் எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். இந்த ஜிஎஸ்டிலாம் வருவதற்கு முன்னால் வேட் என்ற வரி விதிப்பு இருந்தது. வேட் என்று சொன்னால் வேல்யூ ஆடட் டேக்ஸ், மதிப்பு கூட்டு வரி. அந்த மதிப்பு கூட்டு வரியை 2ஆக பிரித்தார்கள். மாநில அரசுக்கான வேட், ஸ்டேட் வேட். இந்திய அரசு விதிக்கிற மதிப்பு கூட்டு வரி அது சென்வேட், சென்ட்ரல் வேட் என்று வைத்தார்கள். மாநிலத்துக்குள்ளே மட்டும் இருக்கக்கூடிய சந்தைக்கு இந்த வேட் விதிக்கிற அதிகாரம் மாநில அரசாங்கத்தில் இருந்தது. அந்த அடிப்படையில் அப்போது ஒரு உதாரணத்துக்கு திருப்பூர் எடுத்துக்கொள்வோம். திருப்பூர் மிகப்பெரிய பின்னலாடை நகரம், பல பேருக்கு வேலைவாய்ப்பை தரக்கூடிய ஒரு வளமான பகுதி, தொழில் வளர்ச்சி அடைந்த ஒரு பகுதி. அந்த திருப்பூரில் இந்த கார்மெண்ட்ஸ், இந்த பின்னலாடை தயாரிக்கிற, ஆயத்தாடை தயாரிக்கிற நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த பின்னலாடையில் உங்களுக்கெல்லாம் தெரியும், பின்னலாடை உற்பத்தி என்பது ஒரு கூரையின் கீழ் நடக்கிற உற்பத்தி முறை கிடையாது. இது பேர் கிளஸ்டர் ஆக்டிவிட்டி என்று சொல்லுவாங்க. ஒரு ஒருங்கிணைந்த உற்பத்தி முறை, ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும். அந்தந்த இதையும் சேர்த்து கோத்துட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த துணியை வெளுத்து சாயம் விடுவது, பிறகு அந்த துணியை ஒரு பின்னலாடையாக மாற்றுவது, அந்த பின்னலாடைக்கு பிராண்டை அச்சிடுவது, பிராண்டையும் மற்ற வாசகங்களை அச்சிடுவது, பிறகு அதற்கு மேலே இந்த எம்ப்ராய்டரி போடுவது, அந்த பூ வேலை செய்வது, அதற்கு பிறகு அதை மடிப்பது, பிறகு அயன் பண்ணுவது. இது ஒன்னொன்றுக்கும் தனி யூனிட் இருக்கு. இது எல்லாவற்றையும் சேர்த்ததுக்கு பிறகு அது ஒரு ஏற்றுமதி நிறுவனத்திற்கோ ஒரு முக்கிய மைய நிறுவனத்திற்கோ போகும். இந்த உற்பத்தி என்பது பிரித்து நடைபெறுவதனாலே நிறைய சிறு தொழில் முனைவோர்கள், நிறைய இந்த ஜாப் ஒர்க்கர்ஸ் என்று சொல்வார்கள், ஒரு சொந்த பணி செய்யக்கூடிய பணியாளர்கள், இன்னும் பல லட்சக்கணக்கான பேர் அதிலிருந்து வாழ்ந்தார்கள். அப்போ அந்த வேட் வரிக்கிற போது என்னவென்று சொன்னால் 2 லட்சத்திற்காக மாத பணப்புழக்கம் ரொட்டேஷன் என்பது 2 லட்சத்துக்கு கீழே இருந்தால் அவருக்கு வேட்டு கிடையாது. இப்போ ஜாப் ஒர்க்கர்ஸ் பெரும்பாலும் இந்த 2 லட்சத்துக்கு கீழே வரும் மாதத்திற்கான செலவு என்பது 2 லட்சத்துக்குள்ளே செய்கிறவர்கள் தான். வரவு செலவு என்பது 2 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கும் அவர்கள். அவர்கள் அந்த ஜாப் ஒர்க்கர்ஸ் என்பவர்கள் அவர்கள் பலவிதமான வேலைகள் செய்கிறவர்கள். அவர்கள் வரி வளையத்திலிருந்து வெளியே இருந்தார்கள். அதற்கு மேலே கொஞ்சம் வரி விதிக்கக்கூடிய, வரி கட்ட வேண்டிய நிலையில் இருந்தவர்கள் கூட, சிறு தொழில் முனைவர்கள் கூட வரி குறைவு, வரியை செலுத்துகிற முறை, கணக்கை முன்வைக்கிற முறை என்பது எளிது. மாநிலத்தினுடைய விற்பனை வரித்துறையை போவார்கள், வணிக வரித்துறையை சேர்ந்தவர்கள் போவார்கள். அங்கே இந்த வேட் வரியை வசூலித்து விடுவார்கள். அதற்கு கணக்கு வைக்கிற முறையும் எளிது. பல பேர் அந்த சிறு தொழில் முனைவோர்கள் அந்த வேட்டிலிருந்து விலக்கப்பட்டார்கள். ஒட்டுமொத்தமான தொழிலிருந்து அந்த வணிக வரி மூலமாக அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. அதுக்கு பெரிய அளவுக்கு பணப்பழக்கம் உள்ளவர்கள், பெரிய முதலாளிகளிலிருந்து கூடுதலான வரி, சின்ன ஆட்களிலிருந்து வரி இல்லையிலிருந்து குறைவான வரி என்ற ஒரு நியாயமான முறை அதில் இருந்தது. இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு அதனுடைய வரி விதிப்பு முறையே எல்லாரையும் வரி வளையத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இந்த வைடன் இன் தி டாக்ஸ் நெட் என்று சொல்வார்கள். அந்த நெட்டுக்குள்ளே வராதவங்க இருக்கக்கூடாது. சரி, இவர்களுக்கு என்ன சொல்வார்கள் சொன்னால், வரியில் கட்ட வேணாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு பேர் ஜீரோ டாக்ஸ்ன்னு ஒரு தாளை வச்சுப்பான். வரி விகிதத்திலேயே ஒரு ஜீரோ என்பது ஒன்றும் இல்லை, அப்படி போக முடியாது. ஜீரோ டாக்ஸ்னு பேர். இந்த ஜீரோ டாக்ஸ்னா வரி தான் கட்ட வேண்டியது இல்லையே, அது மட்டுமே பிரச்சனை இல்லை. இந்த 2 லட்சம் ஆளுகள்லாம் வரிக்குள்ளே கொண்டுட்டாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. ஜாப் ஒர்க் பண்ணவெல்லாம் 2 லட்சம் ரூபா ரொட்டேஷன் இருந்தவெல்லாம்
வரி வளையத்துக்குள்ள கொண்டுட்டாங்க. அவெல்லாம் வரி கட்டணும்ட்டாங்க. சரி, அவர்களுக்கு நீ சண்டை போட்டு 0 வரைக்கும் வாங்கினா கூட என்ன சிக்கல் வரும் என்று சொன்னால், அந்த நான் 0 டாக்ஸ் கட்டணா இருந்தாலும் கூட ரிட்டர்ன்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கணும். நான் வருமான கணக்கை அனுப்பிக்கிட்டே இருக்கணும். ஏற்கனவே வேட் இருந்த போது என்ன, ஆண்டுக்கு 2 முறை செலுத்திட்டா போதும், 2/6 கொடுத்துட்டா போதும், அந்த கணக்கை எடுத்து விடுவார். ஆனால் இங்கே இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு அதனுடைய கணக்கு முறையிலேயே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், மாசத்துக்கு 3 முறை, வருஷத்துக்கு 49 முறை, எல்லாமே ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஏற்றணும், அந்த கம்ப்யூட்டர்ல ஏற்றணும். எல்லாமே அந்த ஆடிட்டிங்க்கு தகுந்தாற் போல அந்த 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 இந்த ஷீட்ல ஏற்றணும். அப்படி என்ன சொன்னால், சின்ன சின்ன ஆட்கள் கூட ஜாப் ஒர்க் செய்து கொண்டிருந்தவர்கள் கூட இதற்கென்று கம்ப்யூட்டர் பாய்ஸை நியமிக்கணும், கம்ப்யூட்டர் வாங்கணும், இதற்கான கணக்கு முறைகளுக்கு மாறும். இது ஒன்னொன்றுக்கு செலவு. இதை தாக்கு பிடிக்காமல் லட்சக்கணக்கானவர்கள் திருப்பூர் தொழிலிருந்து வெளியேறினார்கள். எந்நேரமும் சுறுசுறுப்பாக இருக்கிற அந்த திருப்பூர் நகரம் இன்றைக்கு மயான அமைதியில் இருக்கிறது. அதுபோல இந்த பவர்லூம் இருந்த கோவை, ஈரோடு, இது நாமக்கல், கரூர், இந்த மாவட்டங்கள் எந்நேரமும் விசைத்தறியினுடைய சத்தம் கேட்டுக் கொடுத்தவெல்லாம் இன்றைக்கு அப்படியே மௌனித்து கிடக்கிறாங்க. தேய்ந்து ஓய்ந்து ஏதோ 1-2 இடங்கள் அளவுக்கு தான் இருக்கிறது. எல்லா விசைத்தறி இருந்த கூடங்களும் இந்த கோஸ்ட் மாதிரி அப்படியே வெறும் திடலா இருக்குது, வெறும் கட்டடமா இருக்குது. கோவைக்கு ஈரோடுக்கு போய் பார்த்தால் திக்கு திக்கு. இதெல்லாம் என்ன காரணம்? மாநில அதிகாரத்திலிருந்து வேட் வழிமுறையிலிருந்து ஜிஎஸ்டிக்கு போனதுனால இந்த தொழில்கள் எல்லாம் அழிந்தன. இந்த தொழில்கள் தான் தமிழ்நாடுடைய லைஃப் லைனு. இந்த தொழில்களில் தான் அதிக வருமானம் கிடைக்கிறது, அதிகமான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, பணப்புழக்கம் என்பது இதனால் தான் கிடைக்கிறது. பெரிய பெரிய கம்பெனிகள் ஒரு 1000 பேர் வைத்துக் கொண்டு வேலை செய்யக்கூடிய கம்பெனிகள் மூலமாக கிடையாது. ஆனால் இது எல்லாம் ஒழிந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியது. இந்த இப்போது என்ன வந்து விட்டது, நான் சொன்ன அந்த மொஹித் மினரல்ஸ் வழக்குக்கு பிறகு மாநில அதிகாரம் திரும்ப பெறப்பட்டு விட்டது. இனிமேல் நீ ஜிஎஸ்டி கவுன்சிலை போய் பார்க்க வேண்டாம். மாநிலத்தில் இந்த ஸ்டேட் ஜிஎஸ்டி பொறுத்தளவில் எவ்வளவு வரி, யாருக்கு என்ன வரி, எப்படி வசூலிக்க வேண்டும் என்பதை மாநில அரசாங்கம் முடிவு செய்து விடலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது. 2 ஆண்டு ஆகிவிட்டது. மாநில அரசாங்கம் அந்த திசையில் இறங்கவில்லை. என்ன காரணம்? சட்ட உரிமை கிடைத்திருக்கலாம், ஆனால் வேறு வகையில் பழிவாங்குகிற அதிகாரம் இந்திய அரசுக்கு இருக்கிறது. சிஎஸ்டியில் கிடைக்கக்கூடிய பகிர்வை வெட்டலாம். இன்றைக்கு மிகப்பெரிய இந்திய அரசின் கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக இருப்பது, நிதி ஆயுதமாக இருப்பது மானியங்கள், சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் என்று இருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்ற முறைகள், இந்திய அரசே நடத்தக்கூடிய திட்டங்கள் என்று பல வழிகளில் அவர்கள் இந்திய அரசு நிதியை தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் வழியில் தான் வைக்க முடியும். இப்போது இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி என்பது கூட ரேஷன் கடையில் தமிழ்நாடு அரசு விற்கிறது என்று சொன்னாலும் கூட அதை எவ்வளவு என்ன விலை என்பதையெல்லாம் தீர்மானிக்கிற இடத்தில் இந்திய அரசு இருக்கிறது. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அது. எனவே அந்த அடிப்படையில் இந்திய அரசனுடைய இறுதி நிதி அதிகாரம் இருப்பதனாலே அதை வைத்துக்கொண்டு தங்களுக்கு வர வேண்டிய மற்ற நிதியை முடக்கி விடுவார்கள் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக மாநில அரசாங்கம் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. கடைசியாக என்ன செய்திருக்கிறார்கள்? பல பேரும் அதை பற்றி வற்புறுத்திய பிறகு வரி வல்லுநர், சட்ட வல்லுநர் ஒருவர் இருக்கிறார், அரவிந்த் தத்தா என்பவர். அவர் தலைமையில் ஒரு 7 பேர் கொண்ட ஒரு குழுவை அமர்த்தி அதனுடைய பரிந்துரைக்காக தமிழ்நாடு அரசு காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமை என்பது ஏன் வருகிறது சொன்னால், நீ இந்த ஜிஎஸ்டியை எப்படி இதிலிருந்து நாம் தப்பிக்கலாம் என்பதற்கு ஒரு குழுவை போட்டுக் கொண்டிருக்கிறது மு க ஸ்டாலின் அரசு. இவருடைய கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய, இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கிறது? ஜிஎஸ்டியை நீக்கிவிடுவோம் என்று சொல்லவில்லை, ஜிஎஸ்டி 2.0 என்று சொல்கிறது. ஜிஎஸ்டியை சீரமைத்து புதிய ஜிஎஸ்டி வரியை கொண்டு வருவோம் என்று சொல்கிறது. இவருடைய கூட்டாளியாக இருக்கிற உத்தரப்பிரதேசமோ மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர் கேட்பார்களா? பீகாரில் இருக்கிறவர் கேட்பார்களா? ஏன் இங்கிருந்து வரியை பறித்து கிடைக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் இந்திக்காரர்கள். எனவே இந்தி மாநிலத்துக்காரன் ஜிஎஸ்டியை பற்றி சத்தமே கேட்க மாட்டான். ஏன்னா அது அவனுக்கு வருமானம். ஜிஎஸ்டி என்பது ஒட்டுமொத்தமாக மாநிலத்தினுடைய வரி அதிகாரத்தை பறித்து விட்டது என்பதெல்லாம் சரிதான். ஆனால் அது இந்திக்காரனுக்கு பயனாகவும் தமிழ்நாட்டிற்கும் அடுத்த நிலையில தென் மாநிலங்களுக்கும் விரோதமாகவும் இருப்பதனாலே நாம் தான் கதறுவோம், அவன் கவலைப்பட மாட்டான். ஆனால் உண்மையான உற்பத்தி மையமாக
அந்த மறைமுக வரியாக இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி, நேர்முக வரியாக இருக்கக்கூடிய வருமான வரி, கார்ப்பரேட் டாக்ஸ் என்ற போகிற வரிகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் பெற்றுத்தரக்கூடிய வருமான மையங்களாக தமிழ்நாடு மற்ற தென் மாநிலங்கள் இருக்கும். ஆனால் அதிகார மையமாக வட மாநிலங்கள் இருக்கும். இதை பகிர்வை முடிவு செய்யக்கூடிய இடத்தை வட மாநிலத்துக்காரன் இருக்கிறான். அதனுடைய விளைவு என்ன ஆகிறது? எல்லா மாநிலங்களும் பாதிக்கப்படுகிறது. பொத்தாம்பதுல பேச முடியாது. இந்த வரி பகிர்வு முறை தமிழ்நாட்டை மிகப்பெரிய காலடியாக மாற்றுகிறது. எனவேதான் தமிழ் தேசிய பேரியக்கம் ஒட்டுமொத்தமான அடிப்படையான இறையாண்மை மீட்பு என்ற லட்சியத்திற்கு இடையிலேயே உடனடி கோரிக்கையாக இந்த ஜிஎஸ்டி என்ற முறையை ரத்து செய். உடனடியாக ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னால் இந்த வரி கட்டமைப்பை கொண்டு வா, வரி அதிகாரங்களை கொண்டு வா. அதே போல இந்த வரி பகிர்வு முறையில் வஞ்சிக்கப்படுவதற்கு தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா வரிகளையும் விதித்து வசூலிக்கிற அதிகாரம் மாநிலத்திற்கு தான் வேண்டும். கனடாவில் அது போன்று இருக்கிறது. அமெரிக்காவிலே மிக பெருமளவுக்கு அப்படித்தான் இருக்கிறது. மாநிலங்களுக்குத்தான் அதிகமான வரி விதிக்கிற அதிகாரம். கூட்டரசு என்பது, இந்திய ஒன்றிய அரசு என்பது வரி விதிக்கலாம். ஆனால் அந்த வருமானம் குறைவு. மாகாண அரசுகள் விதிக்கிற வருமானம் தான், வரி வருமானம் தான் அதிகம். வரி பகிர்வு முறையை முடிவு செய்வதற்கு வரி விதிக்கிற முழு அதிகாரமும் மாகாண அரசிடம் இருக்க வேண்டும். வரி வருமானம் முழுவதும் அந்த மாகாண அரசிடம் இருக்க வேண்டும், மாநில அரசிடம் இருக்க வேண்டும். அந்த மாநில அரசு அல்லது மாகாண அரசு 5 ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது 4 ஆண்டுக்கு ஒரு முறை, நாட்டுக்கு நாடு மாறுகிறது, 4 ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது 5 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த ஒன்றிய அரசும் அல்லது கூட்டாட்சி அரசும் மாகாண அரசும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாநில அரசு மத்திய அரசுக்கு எவ்வளவு நிதி கொடுக்கும், எவ்வளவு பங்கீடு வருமானத்திலிருந்து அளிக்கும் என்பதை முடிவு செய்து கொள்கிறார்கள். இங்கே இருப்பதற்கு தலைவர் மாற்றமான வழிமுறை. 5 ஆண்டுக்கு ஒரு முறை நிதி ஆணையம், ஃபைனான்ஸ் கமிஷன் என்பது அமர்த்தப்பட்டு அந்த அதிகாரிகளை கொண்ட குழு முடிவு செய்கிற முறை இங்கே இருக்கிறது. வரி அனைத்தும், வரி விதிக்கிற அதிகாரம் அனைத்தும் இந்திய அரசிடம் இருக்கிறது. அதற்கு மாறாக வரி விதிக்கிற அனைத்து அதிகாரங்களும் அனைத்து வருமானமும் மாநிலத்திற்கு இருக்க வேண்டும். இந்த மாநிலத்திற்கும் அந்த இந்திய அரசுக்குமான வரி பகிர்வை முடிவு செய்வதற்கு அதற்கான வரி பகிர்வு மன்றம், டாக்ஸ் டிவாலுவேஷன் கவுன்சில் என்பது இருக்க வேண்டும். அது ஒவ்வொரு மாநிலத்தினுடையும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். ஒவ்வொரு இந்த தமிழ்நாடு ஒரு தொகை கொடுக்கலாம், அதே தொகையை நாகாலாந்தில் மட்டும் கேட்க முடியாது. அந்தந்த மாநிலத்தினுடைய வருமானம், அதற்கான வாய்ப்பு, பகிர்ந்தளிக்கக்கூடிய தேவைகள், அல்லது அந்த மாநிலத்தினுடைய கடல் எல்லை, அதனுடைய அந்த மாநிலத்தை பொறுத்தளவில் இந்திய அரசுடைய இராணுவ செலவு, இப்படியான பலவிதமான கணக்குகள் இருக்கின்றன. இந்த கணக்கின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் வசூலிக்கிற முழு வருமானமும் தமிழ்நாட்டுக்கு தான். அதில் இந்திய அரசுக்கு தமிழ்நாடு இவ்வளவு பங்களிப்பை கொடுக்கும். அதை 5 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த கவுன்சில் முடிவு செய்யும். அந்த 5 ஆண்டு வரையிலும் அந்த விகிதத்தில் அந்த பணத்தை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் என்ற இந்த முறைதான் வேண்டும். ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது. வரி விதித்து வசூலிக்கிற அதிகாரம் முழுவதும் மாநிலத்திற்கு வேண்டும். பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு கூட்டு மன்றத்தை உருவாக்கி கொண்டு இந்திய அரசுக்கு மாநில அரசாங்கம் எவ்வளவு பணம் கொடுக்கலாம் என்பதை தீர்மானிக்க வேண்டும். இந்த முறையைத்தான் ஒரு தன்னாட்சி முறை, வரி தன்னாட்சி முறை, அதுதான் உண்மையான ஒரு நிதி கூட்டாட்சியாக, பிஸ்கல் ஃபெடரேஷனாக இருக்கும் என்பதை தமிழ் தேசிய பேரியக்கம் சொல்கிறது. இதை மக்கள் முழக்கமாக, அனைத்து அரசியல் கட்சிகளின் முழக்கமாக மாற்றுவது, இதை கொஞ்சம் புரிந்து கொண்டு தமிழ்நாட்டு இளையோர் இதில் கவனம் செலுத்தினால் தான் முடியும். இல்லை என்று சொன்னால் நமக்கு எந்த நிதியும் கிடையாது, எல்லாமே தனியாரிடம் போய் கொண்டிருக்கிறது, இங்கே சாராய சாய் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, இங்கே மாநிலத்திற்கு நிதி கிடைக்கவில்லை என்பதனாலே, வரி வருமானம் இல்லை என்பதனாலே, வரி அதிகாரம் இல்லை என்பதனாலே இங்கே சாராய கடையை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறான் தான் புலம்பிக் கொண்டுதான் இருக்கலாம். இந்த வரி வருமானத்தை உரிய அளவில் தமிழ்நாடு பெறாத வரையிலும் அடிமை நிலையில் தான் இருக்க முடியும். ஒவ்வொரு திட்டமும் செயல்படுத்த முடியாத, முடங்கி போகிற ஒரு இடமாகத்தான் இருக்க முடியும். மக்கள் நல திட்டங்களில் ஒரு செலவும் செய்ய முடியாது என்ற நிலைதான் ஏற்படும். அதிகம் போனால் 1000 ரூபாய் இந்த இனாம் கொடுக்கலாமே தவிர மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் கிடைக்காது. எனவே இந்த செய்தியை இது ஏதோ அரசாட்சியில் இருக்கிறவர்கள் அல்லது கட்சிகளுடைய பிரச்சனை என்பது கருதி பார்க்காமல், இது மக்களுடைய பிரச்சனை, தமிழ் இனத்தினுடைய மான பிரச்சனை, தமிழ் இனத்தினுடைய நிதி உரிமை பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டு இதில் தமிழர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும்
நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.